எல்லாரும் கேட்டபடி என் பேர் தாவீது ராஜா. எல்லாருக்கும் இந்த பேரை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி தானே பேர். ஏன்னா அவரை பற்றி எல்லாம் என்ன தெரிஞ்சிருப்பீங்க. எனக்கும் இந்த பேர் சின்ன வயசில் வச்சாங்க. எங்கள் ஊர் வந்து முழுவதும் கிறிஸ்தவ கிராமம். எங்கள் ஊர் பேர் வந்து கண்டப்பட்டி என்ற சீவல சமுத்திரம். அது தென்காசி மாவட்டத்தில், முன்னாடி திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு. அப்போ தென்காசி பிரித்ததுக்கப்புறம் தனியாக ஆயிடுச்சு. அந்த கிராமம் வந்து முழுவதும் கிறிஸ்தவ கிராமம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறு பையனாக இருந்து வயசுல இருந்து நான் ஆலயத்துக்கு போயிட்டுருக்கிறேன். சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறேன். நிறைய காரியங்களை கேட்டுட்டு இருந்தேன். அதனால் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த பைபிள் உள்ள தாவீதை பற்றி எவ்வளோ படிக்கிறோமே ஆண்டவரே, எனக்கு இந்த பேர் எதுக்கு வச்சாங்க? என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சின்ன வயசில் நான் யோசித்தது உண்டு. எங்கள் அப்பா பேர் வந்து யோசேப்பு. எங்கள் அம்மா வந்து இந்து குடும்பத்திலேருந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க பேரை வந்து மாற்றி ரெபேக்கான்னு வச்சாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவன் பேர் ஏனோக்கு. இப்படியாக எங்கள் வீட்டில் எல்லாரும் பேரும் எப்படி பைபிள் உள்ள முக்கியமான நபர்கள் பேரை தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் கூட நான் என்ன சொல்ல விரும்பினேன், நாங்கள் வந்து பெயர் கிறிஸ்தவர்களாக மாத்திரமே தான் இருந்தோம். நான் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்ல, என்னோடய மாமா அவங்கெல்லாம் வந்து அம்மாவோட தம்பி, எங்கள் ரெண்டு அவங்க குடும்பமே இந்து குடும்பத்தினால நாங்கள் அடிக்கடி சர்ச்சு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம சபையில் உள்ள கலந்து கொள்ள விட்டுட்டு அடிக்கடி அவங்களுடைய கோவில் கொடை விழா திருவிழாக்கெல்லாம் தான் அதிகமாக போய் நான் கலந்து கொண்டுட்டு இருந்தேன். அதனால் அங்கே உள்ள சாமிகள் பேர்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் 2019ஆம் ஆண்டு என் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். அது ஒரு வாலிப கூடுகையில் நான் போய் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தாரு ஆண்டவர். 3 நாள் கூடுகையில் குற்றாலத்தில் வச்சு நடந்துச்சு. அந்த கூடுகைக்கு நான் 2017 போயிருக்கிறேன், 2016 போயிருக்கிறேன், 17 போயிருக்கிறேன், 18 போகலை, 19 3வது வாய்ப்பில் எனக்கு போக வாய்ப்பு கிடச்சிச்சு. சரி, இந்த கூடுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆசீர்வாத இளைஞர் இருக்கிற அந்த அங்கே எங்கள் கிராமத்தில் இருக்கிற அண்ணன்மார் வந்து பிரேசில் எடுத்துகிட்டு இருப்பாங்க வெள்ளிக்கிழமை. நாங்கள் வந்து நான் ஒரு கபடி விளையாடுவேன். அந்த கபடி விளையாடுறாங்க பசங்க விளையாண்டுட்டு இருப்போம் வெள்ளிக்கிழமை. அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நாங்கள் விளையாடு முடிகிற வரைக்கும் எங்கள் கூட நின்று எங்களை கூட்டிகிட்டு அவங்க ஒரு வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ண போவாங்க. நாங்கள் இஷ்டம் இல்லாமல் போவோம். ஒரு காப்பியும் அங்கே கொடுக்குற முறுக்குக்காகவும் நாங்கள் போவோம். அதுக்கு தான் எங்களுடைய ஒரு ஆசையோடு போவோம் உட்காந்து. இப்போ அதுக்காக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்படி போன நேரத்தில் எனக்கு ஒரு வசனம், அங்கே ஒரு அருமையான வசனம் சொன்னாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், நான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வேறு. இந்த நீதிமொழிகளை வசனத்தை எனக்கு கேட்டதுலேருந்து என் வாழ்க்கை எனக்குள்ள ஒரு தாகம் வந்துச்சு. நான் எப்படியாவது என்ன செய்யணும், என் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புன்னு சொல்லிட்டு. வாலிப பசங்களுக்கு இருக்கிற எல்லா பாவம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அந்த குடி, அந்த பீடி அது எனக்குள்ளே இல்லை, மற்ற எல்லாமே எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து நான் மூத்தவங்கிறதுனால என்னை வந்து ரொம்ப இதுவாக வளர்த்தாங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மா, என் டீச்சரை கூட அந்த அடி வாங்கின கிடையாது, எங்கள் அம்மா அந்த அளவு அடித்து என்னை வளர்த்தாங்க. அதனால் வந்து நான் சில காரியங்களை விட்டு விலக ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. இது இடையில நான் 19 வயசுல தான் ஆண்டவர் அறிந்து கொண்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்ன நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவர் வந்து அவர் நல்ல குடிகாரர். சின்ன வயசுலேருந்து அவர் குடித்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா அவரோட குடியை நிப்பாட்ட முடியலை. எங்கள் அம்மா 13 வருஷம் வந்து எல்லாவற்றையும் பொறுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு மட்டும் நான் எங்கள் அம்மா தம்பி 3 பேர் என்ன செஞ்சிட்டோம், எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் அப்பா ரொம்ப குடிக்கிறாங்க, நம்ம வா ஒரு வாரம் போயிட்டு வந்தால். இது வரைக்கும் நான் அவங்க வீட்டை விட்டு நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போனதே கிடையாது உங்கள் அப்பா விட்டுட்டு. இந்த தடவை நம்ம என்ன செய்வோம், ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வருவோன்னு சொல்லி போனோம். ஆனால் எங்கள் அப்பா வந்து அவருக்கு ரொம்ப அது இதுவாகிடுச்சு, என் மனைவியை விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு. அவரை 2 தடவை கூடி நிப்பாட்டத்துக்கு மருந்துலாம் சாப்பிட்டு நிப்பாட்டினார். அதனால் அவர் கூட வேலை செய்கிறவங்க அவரை நிப்பாட்ட விடலை. அவருடைய வேலை வந்து காருக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையாக இருந்துச்சு. நல்லா அப்போவே நல்லா சம்பாதிப்பார். ஆனால் வீட்டுக்கு பணம் தரவே மாட்டார். அவர் குடித்து கடன் வாங்கி குடிக்கிறதில்ல. யாரை பார்த்தாலும் கடன் வாங்குறதில் அவர் வெக்கப்பட மாட்டார். அப்படி கடன் வாங்கி குடிக்கிறதுல அவருக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தார். ஆனால் அதனால் எங்கள் அம்மாவுடைய பட்ட கஷ்டத்தை நாங்கள் பார்த்தோம். எங்கள் அம்மா வந்து இவர் வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு வட்டி வாங்கி கடத்தை அடைப்பாங்க. இவர்கிட்ட ஏதாவது ஏன் குடிக்கிறீன்னு கேட்டால் கூட உடனே கையில் என்னது இருக்குதோ, அது ஃபோனோ அது டிவியோ எது இருந்தாலும் உடச்சிடுவார். அதுக்கப்புறமே மறுவாரமே அவருக்கு வேணும். அது எங்கள் அம்மா வட்டிக்கு வாங்கி கொடுத்து இப்படியே எங்களை வளர்த்துட்டு வந்தாங்க. இது நடந்தது 2013 நடந்துச்சு இந்த சம்பவம். ஒரு வாரம் நாங்கள் போயிட்டு முடிஞ்சு கிளம்புற நேரத்துக்குள்ள எங்கள் அப்பா அவர் வீட்டில் தூக்கு மாட்டி இறந்துட்டார். அவருக்கு அவமானம் தாங்க முடியலை. சரி, இந்த நிலமையில் இதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. எங்கள் அம்மா கடன் மேலே கடன் வாங்கி அடைக்க முடியாமல் இப்படி நிலமையில் இருந்தாங்க. அவங்களுடைய வேலை வந்து பீடி சுற்றுற வேலை தான் இருந்துச்சு. வாரத்துக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறது அவங்களுக்கு கஷ்டம். எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தங்கச்சிலாம் உதவுனாங்க. இருந்தாலும் கூட அதை எங்கள் அம்மாவால் அடைக்க முடியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு அது மேலே. ஆனால் எங்கள் அம்மா எங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க.
நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்ததுக்கப்புறம் நான் அடுத்து படிக்க போகிறேன்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. எங்கள் மாமா வந்து இல்லை நான் எப்படியாவது படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நான் படித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதுக்கு மேலே படிக்க விடலை. போதும் நீ ஏதாவது வேலையை ட்ரை பண்ணு சொன்னாங்க. இப்படி இது ஒரு பக்கம் நடந்துச்சு என் வாழ்க்கையில். ஆனால் கஷ்டத்தை நான் வந்து புரிந்து கொள்ளவே இல்லை. நானும் அதே போல் வீட்டில் என்ன நடந்துச்சோ எனக்கு இல்லைனாலும் கூட எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு புது துணி எடுக்கனாலும் கூட வட்டிக்கு 1000-2000 ரூபாய் கடன் வாங்கி தான் 2 இது எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ளே என்னென்னா மற்றவங்கள போல் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் நான் எப்போதும் அடம் பிடிச்சி கேட்டுட்டு இருந்தேன். சரி, இப்படிப்பட்ட என் வாழ்க்கையில் ஒரு பக்கம் பாவமும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு அந்த நேரம் தான் நான் கேட்ட வசனம், அந்த வாலிப கூடுகையில் கேட்ட வசனம் என்னை அந்த 3 நாள் வாலிப கூடுகையில் கடைசி நாள், அது 2019 ஜூலை 28ஆம் தேதி முன்னாடி ப்ரேயர் பண்ண வர சொன்னாங்க. நான் இஷ்டம் இல்லாமல் எந்திச்சு வந்தேன். அங்கே வந்தவர் எனக்கு ஒரே கண்ணீராக வந்துச்சு. என் பாவத்தை அறிக்கையிட்டு அன்னைக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அந்த சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு என் வாழ்க்கையிலிருந்து அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் விடுதலை கொடுக்குறது என் கண்ணால் பார்த்தேன். அந்த மீட்டிங் முடிஞ்சு நாங்கள் பஸ்ஸில் வரோம், சினிமா பாட்டு ஓடுது, எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. வீட்டுக்கு வர வீட்டில் டிவி சினிமா ஓடிட்டுருக்கு, எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. எனக்கா இப்படி நடந்துச்சுன்னு ஒவ்வொரு நாளும் அதை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் எனக்குள்ள முழுவதுமாக என்ன அவர் என் வாயால் அறிக்கை செய்து விட வச்சார். இதை கண்ணால் பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அப்படிங்கிற ரட்சிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இதுக்கப்புறம் ஊழியத்துக்கு நான் எப்படி அர்ப்பணிச்சுங்கிறது அது ஒரு சாதாரணமாக தான். எப்படி நான் ஒரு வாலிப கூடுகிற வசனத்தை கேட்டேனோ, ஒரு நாள் நான் சபைக்கு போக முடியல, என் நண்பன் தான் சபைக்கு போயிருந்தான். நாங்கள் வந்து நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி செய்கிறதுக்காக அண்ணமார் கூட சேர்ந்து போயிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு 3 பேர் அந்த ஒரு மாடியில் உட்காந்துருந்தோம். அப்போ அவன் சொன்னான், இன்றைக்கி சண்டேயில் வந்து சர்ச்சில் இப்படி ஒருத்தர் சாட்சி சொன்னான். அவர் சொன்ன சாட்சி கேட்டு தான் நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். அவர் சொன்னது என்னென்னா, ஒரு மிஷினரி இந்த மாதிரி ஊழியத்துக்கு போயிருந்தார். அவர் போன இடத்துல வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மக்களை சந்திக்கிறாரு, மக்களை அவரை வரவேற்கிறவே இல்லை. அவரை வந்து இப்போ இந்த கிராமத்தை விட்டு விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த மிஷினரி வந்து அந்த கிராமத்தை விட்டு போகாமல் வாலிப பிரயாத்திலே அவர் இருந்தார். அவங்க அம்மா அவசரமாக மேரேஜ் ரெடி பண்ணி அவர் கல்யாணம் முடித்து திரும்ப அவரை அந்த மிஷனில் இருக்கிறவங்க வேறு ஃபீல்டுக்கு அனுப்புனாங்க. அங்கேயும் அவர் இந்த மாதிரி முயற்சி செஞ்சார். அப்போது அந்த கிராமத்துக்காரர் அவங்கள ஏற்றுக்கொள்ளலையா. இதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் ஒரு வார்த்தை சொன்னான். ஒரு நாள் திடீர்னு அந்த கிராமத்தில் எல்லாரும் அந்த மிஷினரியை பார்க்க வந்தாங்களாம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மிஷினரி சந்தோஷமாக போகிறாரு. இத்தனை வருஷமாக நான் பட்ட பிரயாசத்துக்கு ஒரு பலன் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. ஆனால் இவர் கூட ஒரு மனைவியை வரல. அவர் மனைவி வேணால் நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்து வீட்டில் வேற மனைவி வேற வீட்டில் இல்லை, வெளியே போயிருந்துருக்காங்க போல். இவர் என் மனைவி வரணும்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி அவரை கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவருக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, நல்லா நான்வெஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் நல்லா சாப்பிட்ருக்காரு. எல்லோரும் சந்தோஷமாக அவரை உட்காந்து சாப்பிட வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இந்த சாப்பாடு எனக்கு என்ன செஞ்சிச்சு கிடச்சிச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் என் மனைவிக்கு கொடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க எல்லோரும் சிரிச்சுட்டே சொன்னாங்களா, நீ சாப்பிட்டதே யார் தான், உன் மனைவி தான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்களாம். எனக்கு அந்த உடனே இதை கேட்டுட்டு நாங்கள் 2-3 பேர் தான் இருந்தோம். ஒரு மூத்த அண்ணன் இருந்தார், அவன் இருந்தால் நான் இருந்தேன். நான் வேறு எந்த இடத்துலையும் போய் நான் கமிட்மெண்ட் பண்ணுறது தேவையில்லை. ஆண்டவர் இங்கே என்ன பேசிட்டாரு. ரட்சிக்கப்பட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட பேசினேன். இந்த ஒரு சாட்சி மூலமாக நான் அன்னைக்கு முடிவெடுத்த, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் தான் ரட்சிப்பு கொண்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே நான் வந்து தலை நிமிர்ந்து நடக்க மாட்டேன். அப்பா இறந்ததுலேருந்து கிராமத்துக்காரங்களாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அக்கம் பக்கத்து உள்ளவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு பயம், தயக்கம். அப்படி இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க, இப்போ இது என்ன எதுக்காக என்கிட்ட பேசுனீங்கும் போது அவர் தெளிவாக சொன்னார். அப்போ என் மனசில் தீர்மானம் பண்ணேன், இந்த மிஷினரி அந்த இடத்த விட்டு திரும்ப கிளம்பிட்டாராம். அவங்க மனைவி எப்படி அவங்க பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் முடிவு பண்ண, ஆண்டவரே அந்த மிஷினரி விட்டு போன இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போங்க, என்ன அந்த இடத்த நிரப்புங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் என் மனசில் நான் பண்ண முதல் தீர்மானம். இந்த தீர்மானத்தை பண்ணிவிட்டு நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் 6 மாதம், அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த 3 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சு ரட்சிக்கப்பட்டு ஹேலோவுக்கு வர வாய்ப்பு அடிச்சு சித்தேரியில் போய் அங்கே போகும்போதே தீர்மானம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க, நான் முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், ஊழியத்துக்கு எப்படியாவது ஒப்பு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே போயிட்டு அங்கே கொடுத்த நாடகமோ அங்கே போன பணித்தலை பார்வை எனக்கு பெருசாக தெரியல. நான் கேட்ட அந்த சாட்சி என்னை முன்னாடியே பேசிருச்சு. நான் போய் தைரியமாக ஆண்டோட ஒப்பு கொடுத்தேன்.
ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாள் ஒரு வருஷம் கழித்து 3வது வருஷம் நான் ரெடியாக இருந்தேன், ஊழியத்துக்கு எப்படியாவது போகணும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஆசை, பையன் வாழ்க்கை மாறிடுச்சு, முன்னாடி மாதிரி அவன் இல்லை, இப்போ சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாம் என்னென்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான், நம்ம கடன் வாழ்க்கையோடு இருந்தோம், நல்ல பிள்ளை படித்து நல்ல வேலைக்கு போயிடுவான் சொல்லிட்டு. என் தம்பியும் அவனும் 12th வரைக்கும் தான் படித்தான், அவனுக்கு படிப்பு வரலன்னு சொல்லிட்டு அவன் இந்த ஃபர்னிச்சர் செய்கிற வேலைக்கு போயிட்டான். அதை கற்றுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான். என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நான் எப்படியாவது ஊழியத்துக்கு போகாமல் எங்கே போயிடுவேன், வேலைக்கு போய் சம்பாதிப்பேன், நல்ல குடும்பத்தை, எல்லாருக்கும் எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு சாட்சியை கேட்டு நான் தீர்மானம் பண்ணிட்டேன், மிஷினரியாக தான் போகணும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாட்ட ஒரு தடவை சொன்னேன், அவங்கள அதை ஏற்றுக்கொள்ள மனசே இல்லை. அப்புறம் சொல்லதை விட்டுட்டேன். நான் பிஓஎம்மில் இந்த நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் கற்றுக்கொண்டேன். புத்தகத்தின் மூலமாக அண்ணம்மாருடைய வாழ்க்கையை பார்த்து எனக்காக அவங்க செஞ்ச, அவங்க காசு போட்டு என்ன மீட்டிங் கூட்டிகிட்டு போனாங்க, இதெல்லாம் பார்த்து எனக்கு எப்படியாவது இந்த பிஓஎம்மில் சேர்ந்துடணும், ஆண்டோட வழி நடத்த எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதெல்லாம் அண்ணம்மாட்ட சொல்லி நான் ஏற்ற வேலையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக செஞ்சார். ஆனால் வீட்டில் நான் சொல்லவே இல்லை. ஜூலை மாதம் 2022 தான் சொன்னேன், அம்மா நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னோடனே. கேட்டவுடனே அவங்க மனசுலாம் ரொம்ப இதுவாயிருச்சு. எல்லோரும் அழ ஆரம்பித்தாங்க. உட்காந்து 2 நாளாக அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னேன் எங்கே அடிப்பாங்க சொல்லிவிட்டு, அப்போவும் எங்கள் அம்மா அடித்தாங்க. அது ஒரு பாசத்தில் அடித்தாங்க. நீ போகாத. என் தம்பி அழுதே மாட்டான் எனக்காக. அன்னைக்கு உட்காந்து அவனும் அழுதுட்டு இருந்தான். எனக்கு ஒரு பக்கம் கண்ணீராக வருது, ஆண்டவரே நான் என்ன செய்ய, நீங்கள் என்னை அழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் இந்த நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட காதில் ஆண்டவர் வந்து சொல்லுவார், நான் எந்த அண்ணமார் கூடலாம் போகிறேனோ அந்த அண்ணமாரெலாம் மற்றவங்க கூட சொல்லுவாங்க, என் தம்பி மிஷினரியாக அர்ப்பணிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அது எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்திட்டே இருந்தார். ஒரு பக்கம் எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் கடனெலாம் அடைச்சிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஊழியத்து போகலாம், எல்லாம் மேரேஜ் பண்ணிவிட்டு ஊழியத்து போகலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்காக நானும் முயற்சி பண்ணேன், வேலையெல்லாம் தேடினேன். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் வாய்க்க பண்ணவே இல்லை. சரி, இப்படிப்பட்ட நிலைமையில் என்ன செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு முடிவில் ஒரு நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எங்கே போகணும் அப்படிங்கிற சொல்ல அவர் தெளிவாக எனக்கு ஒரு வழி நடத்தினார். நார்த் இந்தியாவை குறித்து ஒரு பாரத்தை எனக்குள்ளே வச்சார். நீ போ, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிடுவேன், நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி நான் அந்த உடனே அன்றைக்கி ப்ரேயரை முடிச்சுட்டு நான் வாரேன்னு சொல்லி நான் ஃபார்ம் அப்ளை பண்ண சொன்னேன். எல்லாம் நாள் கடந்து போச்சு. எல்லாம் முடிச்ச பிறகு நான் வீட்டுக்கு விட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். அவங்க எல்லோரும் தடுக்க ஆரம்பித்தாங்க. நான் அண்ணம்மார் வீட்டில் வந்து அவனை விடுங்க, 6 மாதம் ட்ரைனிங்காக விடுங்கன்னு சொன்னாங்க. என்னை எடுத்த உடனே மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபல்பூருங்கிற இடத்துல அனுப்ப பிரயாசம் அவங்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க. அதே போல் அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கிளம்பணும். 16ஆம் தேதி ஜூலை மாதம் நான் கிளம்புறதுக்கு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து எப்படியாவது என்னை மனசை மாற்றிடலான்னு சொல்லி ஒரே முயற்சி. கடைசி சொன்னாங்க 6 மாதம் போயிட்டு திரும்ப வான்னு சொல்லிட்டு. சரி ஆண்டவரே, எங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறாங்க, நான் சொல்லிவிட்டு கிளம்ப ரெடியாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு என்னை விட மனசே இல்லை, எங்கள் மாமாவுக்கு யாருக்குமே விட மனசு இல்லை. நீ அங்கே போய் என்ன செய்ய போகிற, ஒவ்வொரு கேள்வியாக கேட்டே இருந்தாங்க. உன் வாழ்க்கை என்ன போகுது, உனக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா, அப்படி இப்படிலாம் அவங்களுடைய கேள்வியெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. நானும் என் இருதயத்தை கல்லாக்கிக்கிட்டு எதுவுமே காதில் வாங்கலை. எனக்கு ஒரே ஒன்று மட்டும் தெரிஞ்சு, ஆண்டவர் என்கிட்ட பேசுனதும் அந்த சாட்சியும், அவருக்காக யாரும் இல்லை, எப்படியாவது நானாவது என்ன செய்யணும் போகணும்னு சொல்லி அந்த ஒரு வாஞ்சையினால் என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து எதுவுமே செவி கொடுத்து கேட்கலை. அப்புறம் நான் பஸ்ஸில் ஏறும்போது தான் எங்கள் அம்மாவோட அந்த அன்பை பார்க்க முடிஞ்சிச்சு எனக்கு. அப்போ தான் என் கண்ணே திறந்துச்சு. எல்லாத்தையும் திரும்பவும் மனசை கல்லாக்கிட்டு நான் வந்துட்டு 6 மாதம் எப்போம்லாம் அவன்கிட்ட ஃபோன் பண்ணுறேனோ சீக்கிரம் வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ 4 வருஷம் ஆகிட்டு. அவங்களுக்கு ஆசை இருக்குது எப்படியாவது பையன் இங்கே வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் 6 மாதம் கழித்து அவங்களுடைய மனசை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாரு, மாற்றிட்டாரு. அவர் சொன்னபடி எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னபடி எங்கள் அம்மாவுக்கு நான் ஊழித்து போனதுக்கப்புறம் 2023 ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷன், கர்ப்பப்பை ஆப்ரேஷன் இருந்துச்சு. அது ஆண்டவரே அருமையாக பார்த்து கொடுத்தாரு. அப்புறம் 2025 ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது என் தம்பி கூட இருந்து பார்த்துக்கிட்டான். இன்றைக்கி அவன் தான் கூட இருந்து அம்மா பார்த்துட்ருக்குறான். நான் எதெல்லாம் செய்ய வேண்டிய வேலையோ அதை ஆண்டவரே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்ன வரைக்கும் நல்ல அருமையாக செஞ்சுருக்கிறாரு. இதற்கு நான் சாட்சி, எங்கள் ஊரே சாட்சி. ஒரு நாள் எங்கள் அம்மா அடையாளம் இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா தாவீதோட அம்மா, அவன் மிஷினரியாக போனதுனால எங்கள் அம்மா பெயருக்கு இன்றைக்கி ஒரு மதிப்பு இருக்குது. இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், பையன் ஊழித்து போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு அன்பு அவங்கள எப்படியாவது என்னை ஊருக்கு வந்துட மாட்டேனான்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. எனக்குள்ள என்னென்னா, நான் செத்தாலும் நார்த் இந்தியாவிலே ஆண்டவரே சாகணும், அப்படி என்ன நீங்கள் வச்சுருங்க. தமிழ்நாட்டில் ஊழிய நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை அழைத்த இடத்துல நான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஜெபமாக இருக்குது. இப்படியாக ஆண்டவர் என்னை பாவத்திலேருந்து மீட்டு அவருடைய பாரத்தை எனக்குள்ளே கொடுத்தாரு. நார்த் இந்தியா ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அது இந்த ஆசீர்வாதம் இளைஞர் இருக்கோ அதை ஏற்றுக்கொண்டு என்னை எடுத்த உடனே நார்த் இந்தியா தான் என்ன அனுப்புனாங்க. அங்கே போய் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு.
இன்றைக்கி ஆண்டவர் கிருபையால் நான் அதிகாலையில் வாசிக்கிற இங்கே வரனால தமிழ் பைபிள் படிக்கிறேன், அங்கெல்லாம் நான் ஹிந்தி பைபிள் தான் என்னுடைய காலையில் தியானத்துக்கு நான் எடுத்து வாசிக்கிறதா இருக்கிறோம். அப்புறம் ஹிந்தியில் தான் மெசேஜ் கொடுக்க எனக்கு இது வரைக்கும் சர்ச்சில் ஆலயத்தில் மெசேஜ் கொடுத்தோம்னா 7 வார்த்தையில் ஒரே ஒரு என் கிராமத்தில் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மெசேஜ்னால் ஹிந்தியில் தான் நான் கொடுத்துருக்குறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய காரியம். நான் தமிழில் இது வரைக்கும் 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுத்ததே இல்லை. நான் ராஜஸ்தானில் போய் தான் ஹிந்தியில் 1/2 மணி நேரம் கொடுக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். இப்படியாக ஆண்டவர் என்னை முன் குறித்து அந்த மாநிலங்களுக்கு கூட்டு போய் இப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இதற்கு நான் பாத்திரனால என்னை உண்டாக்குன என் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டேன் அந்த ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். நான் ஒரு குப்பையான மனிதனாக சொல்லி நான் அந்த இடத்துல என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அம்மாவும் தம்பியும் இன்னும் விசுவாசத்தில் வளரணும். அவங்க அந்த அளவுக்கு இல்லை, அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களும் தொடர்ந்து வரணும். அதுக்கப்புறம் நாங்கள் செய்கிற ஊழியத்துக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். இப்போ நான் அதை காட்ட விரும்புகிறேன். அது வாங்க, ராஜஸ்தான். அந்த இது காட்டு, இதுதான் ராஜஸ்தான். எல்லோரும் இந்த மேப்பை பார்த்துட்டு, இந்தியாவில் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட மாநிலம் ராஜஸ்தான்னு. உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருது? உங்களுக்கு முதல்ல ராஜஸ்தான் பேரை கேட்ட உடனே, இந்த மேப்பை பார்த்த உடனே ஒட்டகம் வேறு, பாலைவனம் வேறு. அங்கே இந்த மாதிரி கிரானைட் ரொம்ப ஃபேமஸ், ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அங்கே. வேறு உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஒட்டகம் பாலைவனம் தானே? சரி. ஆனால் ராஜஸ்தான் முழுவதும் பாலைவன பூமி அல்ல, அங்கே நல்ல நிலங்களும் இருக்குது. அது கட்டுங்க. நீங்கள் பார்க்குற இந்த மஞ்சள் கலரில் அது ஃபுல்லாக பூ கடுகு இருக்குல்ல, கடுகு விதைச்சிருக்கிறாங்க அந்த ராஜஸ்தானோடைய மண்ணில். நான் அங்கே போய் தான் கடுகோட செடியே பார்த்தேன். அப்புறம் நம்ம சட்னிக்கு அரைக்கணுமே அந்த கொண்ட கடலை செடி, அதுவும் அந்த ராஜஸ்தான் பூமியில் போய் தான் பார்த்தேன். வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் நம்ம நாட்டில் விளையாது, அங்கே ஆண்டவரே விளைய வச்சுட்டு. இது ஒரு பகுதியில் அங்கே நதி இருக்குது, ஆறு இருக்குது. ஆனால் சில இடத்துல தண்ணி இல்லை, ஆனால் சில இடங்களில் தண்ணியும் இருக்குது, இன்ன வரைக்கும் வத்தாமல் இருக்குது. அப்படிப்பட்ட இடமும் சவுத் ராஜஸ்தானில் தெற்கு பகுதியில் இப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன பாலைவனம் இந்த இடமும் இன்னும் இருக்குது. ஒரே புழுதி, சூறாவளி காற்று வந்துச்சுன்னா நம்ம ஊரில் குப்பையை தான் அள்ளி கொண்டு வீசும், அங்கே புழுதி மண்ணை அள்ளி வீசும். புழுதி மண்ணை அப்படி அள்ளி வீசும். அதுதான் அங்கோடைய சூறாவளி காற்றா இருக்குது. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு மரங்கள் இல்லை. இப்படிப்பட்ட நிலப்பரப்பை கொண்டதான் ராஜஸ்தான் மாநிலம். இந்த மாநிலத்தில் இன்றைக்கி நாங்கள் ஒளி செஞ்சிட்ருக்கோம். அதோட சிறப்பு என்னென்னா, அடுத்து அந்த ராஜாவோடைய அந்த இடங்கள் ராஜாவோடைய இடம்னு சொல்லுவாங்க அந்த ராஜஸ்தான் மாநிலத்தை. நான் சோட்டா பீமில் பார்த்த அந்த அரண்மனை எல்லாமே எப்படி இருக்குதோ அதே மாதிரி ராஜஸ்தானில் மலைகளை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதே அரண்மனை எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இதெல்லாம் இந்த டிவியில் தான் பார்த்தேன், சுட்டி டிவியில், இது நேர்லேயே பார்க்குறேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அங்கே அரண்மனைகள். நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இடம் ராணிகளுக்காக கட்டின ஒரு இடம். அது வெறும் ஜன்னல் மட்டும்தான் இருக்கும். ராஜா அந்த இடத்துக்கு அதை போருக்கு போகும்போது, யானையில் போகும்போது ராணிகள் இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஜன்னல் வழியாக பார்க்கணும்னு சொல்லி அந்த ஒரு ராஜா செஞ்ச இடம். இது ஜெய்ப்பூர் மாநிலம், ஜெய்ப்பூர் மாவட்ட தலைநகரத்தில் இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஜெய்ப்பூர், ஜோத்பூர் இதெல்லாம் முக்கியமான இடங்கள், ராஜாக்கள் ஆண்ட இடங்கள். அங்கே உள்ள மக்கள் இந்த மேவர், மார்வர், இந்த சேக்காவட்டி இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நான் ஒளி செய்கிற சேக்காவட்டிங்கிற இடத்துல நான் ஒளி செஞ்சுட்ருக்கிறேன். அவங்க பேசுகிற மொழி வேறு, ஆனால் அவங்க ஹிந்தி அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த மரம் தான் ராஜஸ்தானுடைய அந்த தேசிய மரமாக இருக்குது. முள்ளு மரம் தான் இது. ஒரு சின்ன பூ பூக்கும். ராஜஸ்தானில் நிறைய நீங்கள் முள்ளு மரத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால் தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமான இடம் ராஜஸ்தான். அப்புறம் ஒட்டகம் அதோட இது அங்குள்ள சாப்பாடு அந்த உருண்டையாக இருக்குது. என்னென்னா கோதுமை மாவை உருட்டி அவங்க என்ன செய்வாங்க, தீயில சுடுவாங்க. நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது 2 விதமான மாவை யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த உருட்டி இதை வச்சு இது கூட பருப்பை அவிச்சு அதை தாளித்து அதை சாப்பிடுவாங்க. அது பக்கத்தில் இருக்க என்னென்னா ரொட்டியை, அதை காஞ்ச ரொட்டியை சுட்டு அதை மிக்சரில் அரைச்சி அதில் சீனி போட்டு ஒரு புட்டு மாதிரி சாப்பிடுவாங்க. இது அவங்களுடைய கலாச்சார உணவு. அவங்களுடைய உடை இப்படி தான் உடை. இது நீங்கள் பார்க்குற இந்த மஞ்சள் கலரும் அந்த ரோஸ் கலரும் அந்த சவுத் ராஜஸ்தானில் அணிகிற ஆதிவாசி மக்கள் அணிகிற உடை. அதுக்கு மேலே கொஞ்சம் 4-5 லேடிஸ் இருக்குது நார்த் ராஜஸ்தானில். அவங்க இப்படி தான் உடை அணிவாங்க. ஜாக்கெட்லாம் மறைக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. முகத்தை மட்டும் மூடிக்கிடுவாங்க. அவங்க மாமனார் முன்னாடி, அவங்க ஹஸ்பண்டோட தம்பி முன்னாடி என்ன செய்வாங்க, முகத்தை மூடுவாங்க. ஊழியக்காரங்க நம்பி சில நேரம் மூட மாட்டாங்க. சில நேரம்னா முகத்தையே மூடிட்டு உட்காருவாங்க. லேடிஸை அடையாளமே கண்டுகொள்ள முடியாது. இப்படிப்பட்ட நிலைமை தான் அங்கே இன்னும் அந்த இதை அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. ரோட்டில் வயசான 90 வயசு பாட்டி போனாலும் முகத்தை மூடிக்கிட்டு தான் போவாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்குது. இது ஆண்களுடைய உடை. அந்த பக்கம் 2 பேர் இருக்கிறவங்க ஆடு மேய்ப்பாங்க. அவங்க இப்படி தான் உடை அணிஞ்சு ஆடு மேய்ப்பாங்க. நீங்கள் பார்க்குற இந்த தலப்பாக்கட்டு வந்து அங்கே எல்லா நேரமும் அவங்களுடைய எல்லா நேரமும் இல்லை, சில அவங்களுடைய திருமண நிகழ்வுகளில் சில முக்கியமான நேரத்தில் இப்படி தலப்பா அணிஞ்சிட்டு இருப்பாங்க. இது அவங்களுடைய கலாச்சாரம். ராஜஸ்தானில் அதிகமாக மண்பானை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வெயில் நேரத்தில் மண்பானையில் தான் தண்ணி குடிப்பாங்க அவங்க. அங்கே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது கிராமத்தில் அந்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. இதுதான் அவங்களுக்கு ஃபில்ட்ரு. இந்த மாதிரி மண்பானை செய்கிறவங்க நிறையா உண்டு. நீங்கள் இதுக்கு இந்த சைடு பார்க்குறவங்க அந்த ராஜா வம்சத்துள்ள பரம்பரை, ராஜ்புத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு உயர்ந்த ஜாதின்னு அவங்களுடைய உடை இப்படி தான் இருக்கும். இவர் தான் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து துணை முதலமைச்சர். ஆனால் இந்த முதலமைச்சர் வந்து அவர் அப்படி தான் இருப்பார். எல்லா வேலையும் செய்கிறது யார்? இந்த துணை முதலமைச்சர் இந்த லேடி தான். இந்த லேடி வந்து ஒரு ராஜ பரம்பரையில் இருந்த வந்தவங்க. இவங்க தான் இன்றைக்கி ராஜஸ்தானை தான் கண்ட்ரோலில் வச்சுட்டு இவங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இவர் பேர் வந்து பஜன்லால் சர்மா. ஒரு பிஜேபி ஆட்சிக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் உங்களை ஜெபத்தில் இவங்களை வைத்துக்கொள்ளுங்கள். இதில் வந்து உங்களுக்கு தெரியுதா, கிறிஸ்டியன் வந்து 0.14% தான் இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்புறம் எதுக்குன்னு சொல்கிறேன். 0.14 தான் இப்போ இருக்கிற, அதுவும் பேர் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகம். இதுலேயும் பேர் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகம். இதுதான் அங்குள்ள அங்குள்ள மதங்களுடைய எண்ணிக்கை மக்கள் இருக்கிறாங்க. அதிகமாக இந்துக்களும் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த மாநிலம் தான் ராஜஸ்தான். நாங்கள் ஊழி செய்கிற இடம் வந்து 41 மாவட்டம் இருக்குது. வெறும் 3 மாவட்டத்தில் தான் ஊழி செஞ்சுருக்கோம். 2 மாவட்டம் நார்த் ராஜஸ்தான், 1 மாவட்டம் சவுத் ராஜஸ்தானில் இருக்குது. அதுதான் ஜுன்ஜுனு, சீக்கர், பான்ஸ்வாடான்னு சொல்லி இந்த 3 இடத்த சொல்லுவோம் நாங்கள் ஊழி செய்கிறோம். பான்ஸ்வாடாங்கிற இடம் வந்து ட்ரைபல் பீப்புள் வாழ்கிற இடம். நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஃபேமிலி இருக்குது. இவங்க தான் பிஒய்எம்முக்கு கிடைச்ச முதல் விஸ்வாசி குடும்பம். இந்த பாட்டி வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. நான் என் கூட நிற்கிற அவர் ஒரு பேச்சுலர் தான். நாங்கள் 2 பேரும் மிஷினரி. அது அவங்க பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்டு. இவங்க தான் ராஜஸ்தானில் கிடைச்ச முதல் மிஷினரிகள். போய் இவங்க ஆண்டவரை ஏற்று கொண்டு ரொம்ப வைராக்கியமானவங்க. போலீஸ்காரன் வந்தாலும் எவன் வந்தாலும் தைரியமாக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு திடன் உள்ளவங்க. வெள்ளிக்கிழமை அவங்க உபவாசம் ஜெபிக்கிறாங்க எல்லாருக்காகவும். இன்றைக்கும் அவங்க வந்தீங்கன்னா அவங்கள பார்க்க நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கிறோம். இங்கே இருக்கிற இடம் வந்து சிங்கானா ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல இவங்க பையன்தான் முதல் மிஷினரியாக நேட்டிவ் ஒர்க்கராக வந்தவர். இன்றைக்கி ஒரு ஹரியானா மாநிலத்தில் இவங்க பையன் ஊழி செஞ்சிட்ருக்கிறாரு. ஆண்டவர் முதல் மிஷினரியாக முதல் விசுவாசியாக கொடுத்தாரு. இவங்க பையனை ஒரு 10 வருஷமாக அவர் இப்போ ஊழியத்தில் நம்ம பிஓஎம்மில் இருக்கிறாரு. இப்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு கனிக்காக நீங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கணும். நாங்கள் செய்கிற சபை நிறுவுதல் பணி இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன். நேம்கா தானா. இந்த சபை வந்து சின்னதாக இருந்துச்சு, அப்புறம் மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இது வந்து சீக்கர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நார்த் ராஜஸ்தான் 2 சர்ச்சு தான் இருக்குது பில்டிங்கோட இருக்கிற சபை. நாங்கள் பிஓஎம்மோட சபை. இது இன்னொரு சபை. நான் சொன்னேன் அந்த விசுவாசி அவங்க இந்த சபைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. முதல் விசுவாசி. இது பேர் சிங்கானான்னு சொல்லிட்டு 2019 தான் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டினாங்க. சர்ச் நல்லா உங்கள் சர்ச்சோட பெரிய பில்டிங்காக வர்ற மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அடுத்து இது அங்குள்ள விசுவாசிகள். எல்லாரும் பாருங்கள் முகத்தை மூடிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. இது அந்த சபையில் நடக்கிற ஞாயிறு ஆராதனையோட ஃபோட்டோ. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து சவுத் ராஜஸ்தானில் உள்ள ட்ரைபல் பீப்புள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள். அங்கே வந்து இந்த மாதிரி அங்கேயும் மிஷினரி இருக்கிறாங்க. அங்கே சபைகள் கெட்டப்போ அங்கேயே ரொம்ப நாள் முன்னாடி சபையை கட்டினாங்க. அங்கே உள்ள மிஷினரி அங்கே விசுவாசிகளும் அங்கே இருக்கிற மிஷினரிகளோட புகைப்படமும் இது ஒரு நேட்டிவ் ஒர்க்கோட வீட்டில் நடந்துட்டு இருக்குது ஆராதனை. இங்கே வந்து இப்போ ஒரு சின்ன சபை கெட்டதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமாக அந்த சபையும் கெட்டப்படும். இதுவும் சவுத் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பணித்தளம். அடுத்து நாங்கள் வந்து இந்த சபை நிறுவ பணியும் செய்கிறோம்.
அப்புறம் இலக்கிய பணி, நம்ம பிஓஎம் புக்கு ஹிந்தியில் இருக்குது, அதை பட்டணங்களுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு வாரம் கன்வென்ஷன் கூட நடக்கும், அங்கே நாங்கள் வந்து இப்படியாக இலக்கிய பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம். அங்கே போய் வாலிபர் மத்தியில் ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். இது வந்து நான் இருக்கிற சபையில் உள்ள அந்த வாலிப பசங்களும் பிள்ளைகளும் இப்போ போன மாதம் ஜூன் மாதம் நாங்கள் வந்து ஒரு யூத் மீட்டிங் வச்சுருந்தோம். டிடிசி, டிசேபிள்ஸ் ட்ரைனிங் கேம்ப் சொல்லிட்டு வந்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து 2 அண்ணன்மார் வந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேதத்தை பற்றி தெளிவான அவங்களுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு கிடச்சிச்சு. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் அவங்க நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டாங்க. அவங்க கேள்விகளுக்கு நிறைய பதில் கிடச்சிச்சு. நீங்கள் முக்கியமாக ஜெபிக்கக்கூடிய காரியம் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் விசுவாசிகள் பிள்ளைகள் தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, திருமணம்னு காரியம் வரும்போது எங்கள் அம்மா அப்பா அவசரப்படுவாங்க. எதுக்குன்னா சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிள்ளைங்க மனசில் என்ன இருக்குன்னா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்தவ பிள்ளையா கிறிஸ்தவ பையனாக மாறிட்டேன், எனக்கு ஒரு கிறிஸ்தவ பையனோ பொண்ணோ தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி காத்திருந்து அவங்க நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. அதனால் அவங்க அம்மா அப்பா ஏதாவது ஒரு இந்து பையனுக்கும் இந்து பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மொத்தமாக அவங்க வாழ்க்கை பின்னோக்கி போயிருந்தாங்க. ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டாங்க ஒரு இந்து மாப்பிள்ளைய. நல்லா தான் இருந்துச்சு 1 வருஷம். இப்போது அதே அந்த மாப்பிள்ளை தான் இவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க, என்னை மதம் மாற்றுறான்னு சொல்லிட்டு. தனியாக பிரிஞ்சு இருக்காங்க. டிவோர்ஸ் கேட்டு அவங்க அனுப்பி விட்ருக்கான், நீ போ, நீ வந்து என் கூட வாழ வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களெல்லாம் பக்தியாக இருக்கிறவங்க இப்படி ஒரு நிலமை அந்த வாலிபர் மத்தியில் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களோ அதே போல் செய்யுங்க. அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை கம்மி. இவங்களாம் இப்போ முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் தான் அடுத்து இவங்களுடைய சந்ததியை வந்துக்கிட்டே இருக்கணும். அங்கேயே ஒரு பிசாசு பெரிய தடையை உண்டு பண்ணி வச்சுருக்கிறான். இந்த தடைகளை மாறணும்னு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சரியான துணையை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது அங்கே இருக்க வாலிப பசங்க. இது வந்து சவுத் ராஜஸ்தானில் இருக்கிற நேட்டிவ் ஒர்க்கர்ஸும் அங்கே உள்ள மிஷினரி குடும்பங்களும். இவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இவங்க இருக்கிற இடத்துல இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க. நல்ல ஊழியம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மக்கள் நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே ஆதிவாசி மக்கள்னோடனே இவங்க மேலே குறி வச்சு எப்படி ஒரு மிஷினரி ஊழியம் செய்கிறவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க, அதே போல் அரசாங்கம் இது சர்வே பண்ணுறாங்க. எத்தனை ஊழியங்கள் ஸ்தாபனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இவங்களுடைய மோட்டிவ் என்ன, எல்லாவற்றையும் இவங்க ஆராய்ந்து ஊழியக்காரங்களை விரட்டணும் அங்கேருந்து. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இதற்காக இவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்தும் வந்து இது நான் இருக்கிற இடத்துல உள்ள மிஷினரிகள், நார்த் ராஜஸ்தானில் இருக்கிற மிஷினரிகள், இவங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கேயும் இதே நிலமை தான், இப்படி தான் இருக்குது. மொத்தம் 6 மிஷினரி குடும்பங்களும் 7 நேட்டிவ் ஒர்க்கர்ஸும் 2 வாலிப இளம் ஊழியர்கள். நாங்கள் வந்து ராஜஸ்தான் ஊழியத்தில் இவ்வளோ பெரிய மாநிலத்தில் மொத்தமே இவ்வளோ பேர் தான் இருக்கும். அதனால தான் வெறும் 3 மாவட்டத்தில் நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். 2 சபை தான் கெட்டப்பட்டிருக்குது எங்கள் நார்த் ராஜஸ்தானில். சவுத் ராஜஸ்தானில் ஒரு 5-6 சபை இருக்குது. இப்படிப்பட்ட நிலமை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது ராஜஸ்தானில். அதை விட இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, எப்படியாவது தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி சவுத்துலேருந்து வந்தவங்கள விரட்டி அடிக்கணும்னு சொல்லிவிட்டு யார் ரெடியாக இருக்கா? இப்போது இங்கே இருக்கிற அரசாங்கம் எல்லாம் கேள்விப்பட்டீங்க அப்படி தானே. இப்போ வந்து 2025 செப்டம்பர் மாதம் அங்கே வந்து ஆன்டி கன்வர்ஷன் பில் பாஸ் பண்ணிட்டாங்க. 12 மாநிலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறதே மோசமான சட்டம்னா அது ராஜஸ்தானில் தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வதுக்கு போவோம், அது விதவைகளுக்கு உதவி செய்வோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றி அவங்கள வந்து பொய் சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள மதம் மாற்றினா 20 வருஷம் ஜெயிலு. அது மட்டும் கிடையாது, 5 லட்சம் 20 லட்சம்னு ஃபைன் வேறு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, முத வந்து பொதுவான ஏமாற்றி மதம் மாற்றினாங்கன்னா 1லேருந்து 14 வருஷம் ஜெயிலு, 15,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் என்ன செய்யணுமா, அபராதம் கட்டணுமா. அதுக்கப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த விதவைகள், இவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா, அது ஏமாற்றி உதவி செஞ்சால் அவங்களுக்கு வந்து 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் என்ன ஜெயிலு, 10 லட்சம் ரூபாய் அபராதம். இதெல்லாம் யாரை மனசை வச்சு போட்டிருக்காங்கன்னா, மிஷினரிகளை தான். மிஷினரிகள் தான் வந்து என்ன செய்கிறாங்க, மக்களை தைரியப்படுத்தி ஆண்டவர் பற்றி சொல்லி மதம் மாற்றுறாங்க. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு கொடூரம். இது வந்து இந்த சட்டத்துக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே கேட்டாங்க, ஏன் அப்படி போட்டிருக்கீங்க, இவங்க பதில் சொல்லவே இல்லை. ஆனால் சட்டத்தை இவங்க அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கி ராஜஸ்தானில் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மாஸ் கன்வர்ஷன் சொல்லிவிட்டு கூட்டமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு யார் காரணம்னு பார்த்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சிறை தண்டனை, 25 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஃபைனு.
கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் அவங்க அங்கே வாங்குவோன்னு சொல்லி இந்த மாதிரி போன வருஷம் போட்ட சட்டம். அப்புறம் அந்த மாதிரி பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், நாங்கள் காலேஜ் நடத்துகிறோம், அதில் ஏமாற்றி ஃபாரின்லேருந்து பணம் வாங்கி இந்த மாதிரி தவறான முறையில் பணம் வந்துச்சுன்னா கூட அதற்கு அவங்க அதை முழுவதும் இழுத்து மூடி அவங்களையும் ஜெயிலில் போடுறதுக்கு அவங்க இந்த மாதிரி திட்டங்கள் தீட்டியிருக்கிறாங்க. அவங்க இப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் மதம் மாற விருப்பம் இருந்தால் என்ன செய்யுங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து மனு எழுதி கொடுத்து மாறிக்கவங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேச்சுக்காக சொல்கிறாங்க தவிர உண்மையை அவங்க சொல்லவே இல்லை. அப்புறம் இப்போது இடஒதுக்கீடை பற்றி அவங்க ரொம்ப என்ன செய்கிறாங்க, மக்கள் மத்தியில் இப்போ நீங்கள் மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியம் எல்லாமே எதற்குன்னா மிஷினரி வேலைக்கு எதிராக ஏற்றப்பட்ட கொடுமையான சட்டமாக இருக்குது. போன வருஷம் கிறிஸ்மஸ் யாருமே சரியாக கொண்டாடலை. லாக்டவுனில் எப்படி எல்லோரும் சபையை இழுத்து மூடி இருந்தாங்களோ அதே போல் தான் போன வருஷம் இப்போ வரைக்கும் நிறையா 500 பேர் வந்த சபையில் கூட பாஸ்டர் சபையை மூடிட்டார், ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கிறாரு. எதுக்கு? இந்த சட்டத்துக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கேயாவது மக்கள் கூடி ஆராதிச்சாங்கன்னா அந்த இடத்த இடித்து போட்டுருங்க. எஃப்எம்பி மிஷினரிகள் நிறைய பேர் இந்த மாதிரி இல்லை மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கி அவங்கள அந்த இடத்த விட்டு காலி பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் நாங்கள் செய்கிற நார்த் ராஜஸ்தானில் 2 சபையில், அந்த சிங்கானா அப்புறம் நியம்கா தானா, இந்த 2 சபையிலையும் ஆண்டவரை ஆராதனையை தடை இல்லாமல் ஏதோ ஒரு நாளோ ஒரு 3 வாரமோ தடை நாங்கள் நடத்தாமல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய சாட்சி என்னென்னா, வந்துட்டு இருந்த விசுவாசிகளை விட புதுசாக மக்கள் ஆண்டவரை தேடி வராங்க. எங்களுக்கு நாங்கள் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்கிறோம், நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டேங்காங்க. 8 மணிக்கு வச்சுருந்தாங்க, அப்பவும் வந்து உட்காந்துருந்தாங்க சீக்கிரமாக வந்து. இப்படி மக்கள் வந்து ஆண்டவரை தேட ஆர்வமாக இருக்கிறாங்க. பிசாசு என்னெல்லாமோ யோசித்து சட்டத்தை கொண்டு வரான மக்களை அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படியாக ஆண்டவர் எங்களையும் அந்த மக்களையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இது எல்லாம் காரணம் உங்களுடைய ஜெபந்தான். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொள்ளணுக்கா நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. முக்கியமாக அங்கே தண்ணிக்கு பஞ்சம், தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம். அங்கே குடிக்க தண்ணியில் ஃப்ளோரைடு இருக்கும், வெள்ளை வெள்ளையாக மதந்துட்டு இருக்கும். அந்த மக்கள்லாம் அதை குடித்து அந்த இதில் பித்தப்பையில் கல்லடைமை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி தான் மிஷினரிகளும் அந்த இடத்துல இருந்து அதே தண்ணி தான் குடிக்க வேண்டியிருக்குது. குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தான். ஆறும் கிடையாது, மழை தண்ணியும் அவங்க சேமித்து வைக்க முடியாது. அந்த தண்ணியும் அப்படிப்பட்ட தண்ணியாக இருக்குது நார்த் ராஜஸ்தானில். சவுத் ராஜஸ்தானில் கொஞ்சம் அப்படி இல்லை. ஆனால் இதனால் மக்களுடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுது. நீங்கள் எல்லாம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சாமி படம் தெரியுது, அது காட்டு ஷாம்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாமியோட தலை வந்து நான் இருக்கிற நார்த் ராஜஸ்தானுடைய ஒரு இடம், அதாவது ரிங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த சாமி தலை வந்து ஏதோ யுத்தம் நடக்கும்போது வந்து விழுந்துருச்சு அந்த இடத்துல. அதாவது வெட்டி, அவங்களுடைய புராண கதை அப்படி கதையாக இருக்குது. இதை தேடி பணக்காரன் எல்லாரும் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க. நடக்கிற கூட்டத்தை பாருங்கள், அது ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம். நிறைய பேர் செத்தும் போயிருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் மிதிப்பட்டு. இதுக்கு பாத யாத்திரை நடந்து போகிறாங்க, ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு செருப்பு போடாமல். நம்ம ஊரில் எப்படி போயிட்டுருக்காங்க திருச்செந்தூருக்கு அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிற போல், அதே போல் இங்கே மக்கள் போயிட்டுருக்குறாங்க. இந்த நிலைமை மாறணும்னு சொல்லி ஜெபித்து கொள்ளுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பக்தி தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. என்ன தான் ஆண்டவரை பற்றி நம்ம அறிவித்தாலும் கீழே இருக்கிற மக்கள், அதாவது கீழ் ஜாதி மக்கள் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க தவிர இந்த ராஜ்பூத்து ஜாட்டுங்கிறவங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளதே இல்லை. இந்த ஜாட்டுங்கிற மக்கள் கம்யூனிட்டி சந்திச்சோம்னா பாதி ராஜஸ்தானை நம்ம சந்தித்த மாதிரி. ஆனால் அவங்களாம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு போகிற எல்லா மக்களும் ஒரு பக்தியை தேடி போகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் பாபாக்களை வணங்குவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்பாங்க. அவங்க தத்துவத்தை எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் ஆவிகளை வழிபடுறது, இப்படிப்பட்ட காரியம் தான் ராஜஸ்தானில் நீங்கள் இருக்குது. இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இது வந்து இந்த வயசான தாத்தா வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. அதில் போதைப் பொருளை போட்டு என்ன செய்வாங்க, உரிவாங்க. கீழே தண்ணி வச்சுருப்பாங்க, மேலே வந்து ஒரு சின்ன மண்பானை மாதிரி அந்த சின்ன மண்ணில் செஞ்சது இருக்கும். அதில் தீய நெருப்பை போட்டு ரவுண்டாக உட்காந்து என்ன செய்வாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாலிபர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க, போதை அருந்தி கொண்டு இருக்கிறாங்க. இதுவும் மாறணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்துக்கோங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிறவங்க. இதை மாற்றாதீங்க. இது எங்களுடைய மிஷினரி ரவீந்திர குஷான்னு சொல்லிட்டு, இவரை பற்றி நான் ஒரு 5 நிமிஷம் சொல்லிக்கிட்டு தான். இவர் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். 7 வருஷமாக சவுத் ராஜஸ்தானில் வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு. கடந்த மே மாதம் வந்து அவங்க பிள்ளைங்களை ஊரில் இருந்து ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு பனித்தளத்தை விட்டுட்டு இவங்களுடைய திருமண நாளாக இருந்துச்சு.
அன்னைக்கு ஒரு வில்லேஜில் போய் அவங்க ஒரு விசுவாசி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நைட்டு ப்ரேயர் பண்ணதுக்கு தனியாக போயிருக்கிறாரு. அவங்க மனைவி வந்து அன்றைக்கி வேண்டாம், அவங்க மனைவி பிள்ளைங்களை கூட வச்சுட்டு இவர் தனியாக போயிருக்கிறாரு. போன இடத்துல என்னென்னா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க ஏன் வந்தாங்கன்னா, இவர் போய் இவர் போன அன்னைக்கு அதுக்கு 2 நாள் முன்னாடி என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. விசுவாசிகளை ஞானஸ்தான ஆராதனை நடக்கும்போது சில ஆர்எஸ்எஸ் பீப்புள் அடிக்க வந்திருக்கிறாங்க. அது இந்த விசுவாசிகள் வந்து அப்படிப்பட்ட நம்மளை மாதிரி கிடையாது, சாந்தமான கிடையாது. என்னென்ன செய்வாங்கன்னா, இவங்க அடிக்க வந்தாலும் இவங்களும் திரும்ப பதிலுக்கு அடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கலவரமாகி போச்சு. அதை மனசில் வச்சுட்டு போலீஸ்காரங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ இவர் அந்த வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போயிருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சுருக்காரு, போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா இந்த சட்டத்தை இப்படி என்னை உள்ளதுக்கு போட்டோம்னு சொல்லி பின்னாடி வழியாக வெளியே போக முயற்சி செஞ்சுருக்கிறாரு. போகிற வழியில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு 3 ஆர்எஸ்எஸ் பீப்புள் நின்று இவரை பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க. அவர் தன்னை தலையில் அடிக்க வரும்போது இந்த மாதிரி கையை வச்சு தடுத்துருக்கிறாரு. நைட் நேரம் அவர் அடிபட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, எனக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் ஓடிட்டே இருந்தேன், எனக்கு தண்ணி தாங்க ரொம்ப எடுத்துட்டு ஏதோ கையெல்லாம் ஈரமாக இருக்குன்னு தொட்டு பார்த்தாராம், ஒரே ரத்தமாக இந்த நரம்பு அவருக்கு இந்த இடத்துல கட்டாயிருச்சு கையில். இப்படி அடிப்பட்டு அவர் ஒவ்வொரு வீடாக அவர் போன இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டார் போல், காட்டுக்குள்ளே வயல்வெளியாக போய் ஒரு வீட்டில் போய் கேட்டிருக்காரு. இவர் ரத்தத்தை பார்த்தோன்னா வீட்டுக்காரங்க அவங்க வீட்டில் வராதன்னு போன்னு விரட்டிட்டாங்களாம். இந்து குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை தண்ணிலாம் தரமாட்டோன்னு சொல்லி இவரை விரட்டி விட்டுருக்காரு. நான் திருடலாம் இல்லை, இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை உனக்கு தண்ணி கொடுத்தா உனக்கு எதாவது ஆயிடுச்சு செத்து போயிட்டுனா யார் பொறுப்பு சொல்லி யாருமே இது பண்ணல. அப்போ ஏதோ ஒரு குடும்பம் இவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு வேறு சட்டையை கொடுத்து அவர் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்து இப்படி அவர் உயிர் தப்பியிருக்கிறாரு. இன்றைக்கி அவர் ராஜஸ்தானில் அதே இடத்துல இருக்கிறாரு. இவங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவர் அன்றைக்கி உயிரே போயிருக்க இவருக்கு, ஆனால் இன்றைக்கி அவர் ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறாரு. முதல் ராஜஸ்தானில் ஒரு மிஷினரிக்கு எப்படி நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் விசுவாசி தான் அப்படி அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மிஷினரி இப்போ படுக்கும்போது கூட அவர் காலை உயரமாக வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலமை தான் இன்றைக்கி ராஜஸ்தானில் ஊழிய செய்கிற ஊழியக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா எப்போ எது நடக்குன்னு சொல்ல முடியல. வில்லேஜ் மினிஸ்ட்ரி போனால் மொபைல் தான் கொண்டு போகிறோம். ஏன்னா பைபிள் கொண்டு போனால் அவங்க கிழிச்சிடுறாங்க, சந்தேகப்படுறாங்க. அதெல்லாம் மதியான நேரம் தான் நாங்கள் போவோம். ஈவினிங்கும் போக மாட்டோம், காலையிலையும் போக மாட்டோம். ஏன்னா அந்த நேரம் மக்கள் கிராமத்தில் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கி ராஜஸ்தானில். அதுவும் மிக கொடூரமான சட்டம் போட்டிருக்காங்க. இதை வச்சு போலீஸ்காரங்களும் சரி அங்கே உள்ள மக்களும் சரி மிரட்டிட்டு மக்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. நான் நம்புகிறேன் சீக்கிரமாக ராஜஸ்தான் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிடுவார். இன்னை வரைக்கும் அவர் பாதுகாத்துருக்கிறாரு, இனியும் அவர் என்ன செய்வார், பாதுகாப்பார். அதுக்கு உங்களுடைய ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து ராஜஸ்தானுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கி ராஜஸ்தான் நிலைமை. இன்னொரு ஊழியர்கள் அதிக தேவைகள் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், மிஷினரியாக அர்ப்பணித்து மட்டும்தான் போய் ஊழியம் செய்யணும் போலையே. அப்படிலாம் இல்லை. டீச்சராகவும் வரலாம், நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், ஊழியமும் செய்யலாம், வேலை செய்யலாம். பெரிய பெரிய கம்பெனி இருக்குது, அங்கேயும் வந்து என்ன சொன்னீங்க, ஊழியம் செய்யலாம். ஆர்மி ஆஃபீஸ் நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அங்கேயும் வந்து என்ன சொன்னீங்க, வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்யலாம். ஆண்டவருக்கு வந்து முழு நேர ஊழியக்காரங்க மட்டுமல்ல, எல்லா ஊழியக்காரங்க என்ன செய்ய அவருக்கு தேவை. அதனால் நீங்கள் என்ன செய்ய, யாரும் எதுவும் யோசிக்க வேண்டாம். இதை பார்க்குற நீங்கள் ஜெபிங்க, அதை விட வாங்க. அப்புறம் உங்களால் முடியலைன்னா அனுப்புங்க. பணத்தை மட்டும் இல்லை, எதையும் அனுப்புங்க. ஊழியர்களையும் முக்கியமாக வாலிபர்களை, இப்போ திருமணமாக இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பாக அனுப்புங்க. லாங்குவேஜ்லாம் ஒரு பயமும் இல்லை, ரொம்ப அன்பான மக்கள். நல்லா கவனிங்க, நார்த் இந்தியா பீப்புள்னால் அன்பான மக்கள் தான். அவங்கள தப்பாக நம்ம அரசியல்வாதிகள் சொல்லி வச்சுருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் தமிழ்நாடை பற்றி அவங்களுக்கெல்லாம் அமெரிக்காவை ஒப்பிட்டு தமிழ்நாடை பார்க்குறாங்க நார்த் இந்தியா மக்கள். அந்த அளவுக்கு அவங்க தமிழ்நாடு மக்கள் மேலே மதிப்பு வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை அடித்து விரட்டுறதுலாம் யாரும் மாட்டாங்க. அது ஒரு பொய்யான வதந்தி என்ன செஞ்சுட்ருக்குறாங்க, பரப்பிட்டுருக்குறாங்க. அடித்து விரட்டினாலும் விரட்டிட்டு போகிறாங்க. இயேசுவை அடித்தாங்க, நம்மளை அடிக்கிறதுக்கு நம்மளாம் ஏமாத்துறோம் தானே. அதனால் தைரியமாக நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். முக்கியமாக ஜெபம் பண்ணுங்கள். என்ன அழைத்த தேவன் உங்களையும் அழைக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.